ஹாய் கைஸ், வெல்கம் டு சீனியர் திங்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், ஸ்மார்ட் வாட்ச். அது இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணாங்க. ஓகே வாங்க கைஸ், அதை அன்பாக்சிங் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி வாங்க கைஸ், இப்போ இந்த பேக்கெட்டை நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த பேக்கெட்டை இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கைஸ், இப்போ பேக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. சரி வாங்க கைஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், இந்த டப்பாவுக்குள்ளே தான் வாட்ச் இருக்குது. இப்போ அந்த வாட்சை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே வாங்க கைஸ், இப்போ இந்த வாட்சுக்குள்ளே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது ஃபோனோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பேண்டோட இந்த வாட்சை சேர்ப்போம் கைஸ். நம்ம இந்த பேண்டை வாட்சோட ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மொபைலோட வாட்ச் கனெக்ட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பாரில் போய் ஃபிட் ப்ரோ அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் வர ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்போ தான் கைஸ் மெயின் பேஜ் காட்டும். அதுக்குள்ளே செட்டுக்குள்ளே போயிடுங்க. செட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு க்ரீன் கலரில் இது வேணும், அதை அமைக்கி லொக்கேஷன் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை கலரில் ஒரு எழுத்து லோட் ஆகுதில்ல, அந்த லெட்டர் அமுக்கணும். அதை அமுக்குனதுக்கப்புறம் அந்த டிவைஸ் ஃபைன் பண்ணிகிட்ருக்கு கைஸ். இதை நீங்கள் ஃபைன் பண்ணலாம், இல்லைனா QR கோடை ஸ்கேன் பண்ணி ஃபைன் பண்ணலாம் கைஸ். எனக்கு இப்போ ஃபோனோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ். இந்த வாட்ச் ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம ஃபோனுக்கு வர மெசேஜை எப்படி வாட்சுக்கு வர வைக்க முடியும்னு பார்ப்போம். அதில் மெசேஜ் புஷ்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எதில் இருந்துலாம் வாட்சுக்கு மெசேஜ் வரணுமோ அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிட் ப்ரோவை அலோ கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் செட் பண்ணாச்சு. அடுத்து நம்ம வால்பேப்பர் எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். அதில் ஒரு ஆப்ஷன் வரும் கைஸ், டயல் செட்டிங்ஸ்ன்ட்டு. அதுக்குள்ளே போனதுன்னா ரெக்கமெண்டடுன்னு போகணும். அதுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் இதிலே செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வைக்கணும்னா அதில் சேஞ்ச் த டயல் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ வைக்கலாம். நில்லுங்க, உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன். நான் அந்த லோகோ செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல டைம் வருமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து கீழே இருக்கிற ஆப்ஷனை தொடுங்க. இப்போ ஃபோன்லேருந்து வாட்சுக்கு அந்த வால்பேப்பர் லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். இப்போ நீங்களே கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். அது ஃபுல்லாக 100 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த பிக்சர் வந்து வால்பேப்பரை மாறிடும் கைஸ்.
கைஸ் இது ஃபுல்லாக ஏறி முடிச்சிருச்சு. பார்த்தீங்களா கைஸ், அப்படியே அது வால்பேப்பரை செட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க கைஸ் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் இல்லை கேமராலாம் இருக்குது கைஸ். கேமரா ஆன் பண்ணோன்னா ஃபோனில் கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.